ஏன் செல்லாயி, என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு ஆத்தாவுக்கு பெரிய மாலையா கட்டுறியே? அது புதிய எஸ்பி ரஞ்சனி அம்மா வராங்கல்ல. அப்படியா? அந்த நல்ல மனுஷன் இங்க வரா? நிறைய பூ வச்சு கட்டு, அந்த ஆத்தா மனசு குளிரட்டும். வணக்கம் மேடம். வணக்கம். யார் பேருக்கு அர்ச்சனா மேடம்? இங்க பூசாரி தாத்தா இருப்பாரே, அவரெங்க? எங்க பூசாரி தாத்தா எங்க? நான் ஒரு பேரன் மேடம். பேரனா? அவருக்கு தான் கல்யாணமே ஆகலன்னு சொல்லிட்டு இருப்பாரு. சொல்லுப்பா, உன்கிட்ட தான் கேக்குறேன். அவருக்கு ஒன்னுட்ட பேரன் மேடம். அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் என்ன பூஜை பண்ண சொன்னாரு. யார் பேருக்கு மேடம் அர்ச்சனை? சாமி பேருக்கே பண்ணுங்க. தொட்டுங்க மேடம். மேடம் தேங்காய் மேடம். அதை யாருக்காவது கொடுத்துருங்க.
மேடம் தேங்காய் நீங்க தான் உடைக்கணும். நானா? ஆமா மேடம். நீங்க தானே உடைச்சு கொடுக்கணும். இல்ல மேடம், நீங்க உடைச்சா திருஷ்டிகளையும் மனசு கஷ்டம்லாம் போகும்னு எங்க தாத்தா சொல்லியிருக்காரு மேடம். சரி கொடுங்க. நீங்க உடைச்சிருங்க மேடம். ஈஸ்வரா, ரஜினி அம்மா, அந்த தேங்காயை உடைச்சிடாதீங்க. ரஜினி அம்மா, அந்த தேங்காயை உடைக்காதீங்க. ஊருக்குள்ள போட்டுருவேன். கோயிலுக்குள்ள போ, இல்லன்னா ஊருக்குள்ள போட்டுருவேன். போ, போடி, கோயிலுக்குள்ள போடி. போ, போங்கடா, இழுத்துட்டு போங்கடா. போ, போடி, ஊருக்குள்ள போட்டுருவேன். போ, யாராவது வாங்கல, ரஜினி அம்மாவை காப்பாத்துங்க. ஏய், போடி, யாராவது காப்பாத்துங்க, ரஜினி அம்மாவை காப்பாத்துங்க, போலீஸ்க்கு. No!
வாங்க டாக்டர், நான் ரஞ்சினியோட அப்பா. அவளுக்கு ஒன்றும் ஆகாது இல்ல? ஐ வில் டேக் கேர். ரஞ்சினி எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். டாக்டர், ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவ நல்லபடியா பழைக்கணும். எந்த படுபாவி இப்படி பண்ணானோ அவன் நல்லாவே இருக்க மாட்டான். எங்க நம்ம ரஞ்சினி பழைச்சுக்கோல்ல. கவலைப்படாதம்மா, எதுக்குமா நீ இப்படி அழற? போய் அங்க நில்லு, போ போ போய் நில்லு. எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஏன் இந்த பொண்ணு தனியா காட்டுக்கு போகணும்பா? யாரையாவது கூட்டிட்டு போயிருக்கலாம்ல? இல்லனா இவ்வளவு கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்கல்ல, யாராவது ஒருத்தரை கூட்டிட்டு போயிருக்கலாம்ல அந்த பொண்ணு? இப்ப என்ன ஆயிடுச்சு பாருங்க. ஒன்னும் ஆகாது. ஐயா ஐயா ஐயா, ரஞ்சனிக்கு என்னாச்சியா? ஊர்ல ஏதாவது சொல்லிக்கிறாங்களே, கட்டையில அடிச்சுட்டாங்களா, கத்தியால குத்திட்டாங்களா, உயிருக்கு ஒண்ணு ஆபத்துலயே அவனுக்கு. ஒன்னும் ஆகாது, நீ தைரியம் பாரு. என்னங்க இது கல்யாணத்துக்கு வந்து கூட்டமா நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க? எல்லாரும் ஓரமா போய் நில்லுங்க. ஐயா, இந்த பொண்ணு காட்டுக்கு எதுக்கு தனியா போகணும்? நான் வீட்டுல சும்மா தானே இருக்கிறேன். எனக்கு ஒரு போன் அடிச்சிருக்க கூடாதா? நான் வந்திருக்க மாட்டேனா? என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டான். ஐயோ, எல்லாரையும் தவிக்க விட்டுட்டாலே. சொன்னா உங்களுக்கு புரியாதா? எல்லாரும் ஓரமா போய் உட்காருங்க. ஏமா, உன் பொண்ணு சீரியஸ் இருந்தா அதை பத்தி உனக்கு தெரியும். பேசாம வாய மூடிட்டு போ. பழனிசாமி, கொஞ்சம் கைட்டாத. எல்லாம் சரியாயிடும். டாக்டர் எப்படி இருக்கா? டாக்டர், ரஞ்சனிக்கு என்ன கிரிட்டிக்கலா தான் இருக்கு. கத்தி ஆழமா பட்டிருக்கு. தலையில அடிபட்டு இருக்கிறதுனால எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து தான் எதுவும் சொல்ல முடியும். ஃபார்ம் ஒன்று இருக்கு, அதை போய் ஃபில் பண்ணிட்டு வாங்க. போங்க டாக்டர். மேடம் இருக்கு ஆபத்து இல்லையே, பழிச்சிருவாங்கல்ல? பாப்போம். எம்ஆர்ஐ ஸ்கேன் ஏதோ சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல சிவா, she'll be all right. நான் சொல்றேன்ல. ப்ளீஸ் அழுதுமா, ப்ளீஸ் ரிலாக்ஸ், she'll be all right. அப்பா கொஞ்சம் வாங்க. யாருப்பா? யாரா இருக்கும்? வெட்டினவன் யாருன்னே தெரியலப்பா. வெட்டினவன் யாருன்னு மட்டும் தெரிஞ்சது அவன் வம்சத்தையே காலி பண்ணிடுவேன். ராஸ்கல் ஒரு பொண்ணுகிட்ட போய் வீரத்தை காமிச்சிருக்காப்பா. அப்பா கரெக்டா பிளான் பண்ணி பண்ணிருக்கான்ப்பா. அவ ரெகுலரா அந்த கோயிலுக்கு போவான்னு தெரிஞ்சுக்கிட்டே செஞ்சிருக்கான். யாரா இருக்கும்? யாரா இருக்கும்னு தெரியல. எனக்கு என்னமோ அவளால பாதிக்கப்பட்டவன் எவனதான் செஞ்சிருக்கான்னு தோணுது. அப்ப மட்டும் யாருன்னு தெரிஞ்சது அவனு. முட்டாள் சாமி அப்பனா தாண்டா இருக்கணும். அவ ஏஎஸ்பிங்கிறத விட ரஞ்சனி என் பொண்ணுடா. அது தெரிஞ்ச அப்புறமும் போட்டு தள்ளலாங்கிற முடிவு பண்ற தைரியம் வேற யாருக்குடா வரும்? மாமா கரெக்டுப்பா, டாக்டர் கூப்பிடுறாரு. இதை மட்டும் வாடா. டாக்டர், இப்ப ரஞ்சினி எப்படி இருக்கா? பார்க்கலாம். நாங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை விட அந்த பொண்ணோட வில் பவர் தான் அவங்கள காப்பாத்துன்னு நான் நினைக்கிறேன். டோன்ட் வெரி. உள்ள போய் பார்க்கலாமா டாக்டர்? டாக்டர் போய் பாருங்க, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஜஸ்ட் சே ஹலோ. எனக்கு புரியுது, வாங்க போய் பார்க்கலாம். வாங்க வாங்க. ரஞ்சினி, ரஞ்சினி, ஐயோ ரஞ்சினி, ரஞ்சினி, கண்ணு திறந்து அம்மாவை பாருமா. அம்மா வந்திருக்கேம்மா. ஐயோ அம்மா, ரஞ்சினி கண்ணு திறந்து அம்மாவை பாருமா. ரஞ்சினி பேசுமா. ரஞ்சினி இங்க பாரு, சிவாக்கா வந்திருக்கேன். என்ன பாருமா ப்ளீஸ். ரஞ்சினி கண்ணு திறந்து பாருமா. ரஞ்சினி, Thank God. ரஞ்சினி உனக்கு ஒண்ணு இல்லம்மா, நீ கண்ணு முழிச்சிட்ட. இங்க பாருமா, அண்ணன் பேசுறது கேக்குதாமா? அண்ணன் பேசுறது கேக்குதாமா? மேடம் உங்களை தாக்குனது யாருன்னு சொல்லுங்க மேடம்.
இப்ப அதுவா முக்கியம்? கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? ரஞ்சினி முதல்ல வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் கேளுங்க. உங்க சிவா. டிபார்ட்மெண்ட் உங்க கேள்விகளும் எதுவும். கண்ணா ப்ளீஸ், இன்ஸ்பெக்டர் இஸ் டூயிங் இஸ் டியூட்டிமா, விடுமா. அப்பா கிழிச்சாங்க. அவங்க டியூட்டில என்ன கிழிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ரஞ்சினி இங்க பாருமா, உன்னை யார் அடிச்சாங்க சொல்லுமா, என்கிட்ட சொல்லு. இங்க பாருமா, நீ பேச கூட வேணாம், ஒரே ஒரு க்ளூ மட்டும் கொடு, நான் பாத்துக்கிறேன்மா. இவங்க இங்க இருந்து போறதுக்குள்ள உன்னை அடிச்சவன இந்த உலகத்தை விட்டு அனுப்புறேன். சொல்லுமா, சொல்லு. கண்ணா, ரஞ்சினி யார் வந்தாங்கம்மா? எத்தனை பேர் வந்தாங்க சொல்லு. உனக்கு அவங்கள நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். யாருன்னு சொல்லு கண்ணா. யோசிச்சு சொல்லுமா. தெரியுது உனக்கு? அவங்கள முன்னால பார்த்ததே இல்லையா? ரஞ்சினி ஐடென்டிஃபை பண்ணுமா. என்கிட்ட சொல்லு. அண்ணா இருக்கான் பாரு, அண்ணா கிட்ட சொல்லு. சொல்லுமா. ஏய் கண்ணா.